நம்மை சிருஷ்டித்தவரும், நம்மை உண்டாக்கினவரும், நம்மை மீட்டுக் கொண்டவரும், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவரும், நம்மை ஒருபோதும் கைவிடாதவருமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே யாவருக்கும் ஒரு விசை கூட அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நான் பிரசங்கிக்கிற என் இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று? ஆமென், ஹல்லேலூயா. அருமையான நல்ல மன மகிழ்ச்சியான பகல் வேளைக்கு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். உங்களை எல்லாம் பார்த்ததிலே ரொம்ப சந்தோஷம். நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொல்லலாமா? ஆலயத்துக்கு வந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானா? கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா. ஆலயத்துக்கு வந்தது எல்லாருக்கும் சந்தோஷம் தானா? சந்தோஷமா இருந்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து உங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னீங்களாமா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சற்று நேரம் நாம் நம்முடைய சிந்தையை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் திருப்பலாம். சற்று நேர தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். நல்ல வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற அன்னாள் என்கிற சகோதரிக்கு கர்த்தர் குழந்தை இல்லாமல் இருந்து அவள் வேதனைப்பட்டு நொந்து போனவளாய் அவள் தேவ சமூகத்திலே அழுது ஜெபித்த போது கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து அவள் தேவனை நோக்கி புகழ்ந்து பேசின வேளைகளிலே இந்த வார்த்தைகளை சொன்னதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தை நாம் சங்கீதக்காரன் கூட எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இதே சம்பவத்தை சங்கீதக்காரன் எழுதுகிற வேளையிலே 113வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. 7-8 வசனங்களிலே அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 113வது சங்கீதம் 7-8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அதே சம்பவத்தை குறித்துதான் சங்கீதக்காரனும் சொல்லுகிறார். அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் 9வது வசனத்தை பார்த்தால் தெரியும். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று அந்த சம்பவத்தை தான் நினைவு கூர்ந்து இங்கே எழுதுகிறார். அருமையான நல்ல பகல் வேளையிலே இந்த வசனத்தில் இருந்து அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார் என்கிற இந்த வசனத்தில் இருந்து சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே, எளிமையான நிலைமையிலே, ஒரு புழுதியை போல, ஒரு குப்பையை போல காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவர் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையிலே என் உயர்வு கர்த்தருடைய கையில் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, என் உயர்வு கர்த்தரின் கையில் இருக்கிறது. My growth is in God's hands. My growth is in God's hands. எல்லாம் சொல்லுங்க, என் உயர்வு கர்த்தர்
கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை நான் சிந்தித்த வேளையிலே நம்மை உயர்த்துகிற கர்த்தர் எதிலிருந்து உயர்த்துவாரோ? முதல்ல புழுதியில் இருந்து தூக்கி எடுக்கிறார். புழுதினா என்னன்னு தெரியுமா? புழுதினா என்னது? டஸ்ட். இப்ப தெரியுமா? எங்க டஸ்ட்னா என்னன்னு தெரியுமாங்க? தெரியாத? டஸ்ட்னா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? டஸ்ட் டஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாடு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப டஸ்ட் போல இருக்கிற நம்ம தூக்கி எடுப்பாராம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நானும் சிந்திச்சுட்டே இருந்தேன். டஸ்ட் புழுதியில் இருந்து தூக்கி எடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப சிந்திச்சுட்டு இருந்த வேளையில சும்மா என்னுடைய தியானத்திற்கு வந்த சிந்தனை, பொதுவாகவே டஸ்ட்னு சொன்ன உடனே நம்ம அநேகர் கேள்விப்படுகிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு டஸ்ட் டஸ்ட். அப்ப டஸ்ட்னா என்னது? அலர்ஜி. அப்ப சிலருக்கு சிலரை பார்த்தா அலர்ஜி, சிலருக்கு சிலரை பார்த்தா அலர்ஜி, நம்மளை பார்க்க சிலருக்கு அலர்ஜி. சிலர் நம்ம முகம் கொடுத்து நம்மகிட்ட பேச மாட்டாங்க. ஏன்? நம்மளை பார்த்தாவே அவங்களுக்கு அலர்ஜி. ஆமா, நம்ம வீட்டுக்கு சிலர் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்தா அவங்களுக்கு அலர்ஜி. அலர்ஜி வர்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கொஞ்சம் இப்ப நல்லா ஆயிட்டோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொன்னது புரியுது? அடுத்தவனை விட நம்ம கொஞ்சம் கீழே இருந்தானா நம்மளை பார்த்து அவனுக்கு அலர்ஜி வராது. எப்ப நம்ம கொஞ்சம் நல்லா வரோமோ உடனே நம்மளை பார்த்து அவனுக்கு அலர்ஜி வந்துடும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேலையை கர்த்தர் சொல்கிறார், ஒரு அலர்ஜியா குப்பைய போல ஒன்ன பாக்குறானா? ஒரு ஒன்ன பார்த்தாலே ஒரு அலர்ஜி வந்தது போல பார்த்து பார்க்காதது போல போறானா? இதுவரை நல்லா இருந்தவன், இதுவரை நல்லா பேசிட்டு இருந்தவன், இப்ப ஒன்ன பார்த்தா அவனுக்கு ஒரு அலர்ஜி போல இருக்குதா? கர்த்தர் சொல்கிறார், ஒன்னத்தான் நான் தூக்கி எடுக்க போறேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை என்ன பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி போல இருக்குது ஆண்டவரே, நான் ஒரு தப்பம் பண்ணலையாப்பா, நான் ஒரு தப்பம் பண்ணலையே, என்ன பார்த்தாலே அவளுக்கு அலர்ஜி போல இருக்குது, என்ன பார்த்தாலே என் குடும்பத்துக்கு அலர்ஜி போல இருக்குது என்று ஒருவேளை இருப்பீங்கன்னா உங்களைத்தான் கர்த்தர் தூக்க விரும்புறாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எவன் ஒன்ன அலர்ஜின்னு நினைச்சானோ அவனுக்கு ஒன்ன மருந்தா மாத்துவார். ஒரு அலையில சொல்லுங்க பிரதர். சத்தமா சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பகல் வேளையில் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய இருதயங்களில் இருந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இந்த இடத்துல வந்திருப்போம்னா நம்மளைத்தான் கர்த்தர் தூக்கி உயர்த்த விரும்புகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை எவன் அலர்ஜின்னு நினைச்சாலும் சரிதான் பிரதர். கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல முகம் கொடுத்து பேசாம, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல பேசுறதுக்கு வெட்கப்படுகிறவன், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல பேசாம அவர்களை ஒதுக்கி வைக்கிறவன், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல பேசாமல் அவர்களை ஒரு அலர்ஜி, அவங்க பார்த்த ஒரு அலர்ஜி போல எண்ணுகிறான்னா ஒன்னு நினைக்கணும், கர்த்தர் என்ன உயர்த்துவாருன்னு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த வேளையில ஒருவேளை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புழுதியை போல மற்றவங்க உங்களை நினைக்கிறாங்களா? ஒரு புழுதியை போல உங்க பிள்ளைகளை நினைக்கிறார்களா? ஒரு புழுதியை போல உங்க கணவனை நினைக்கிறாங்களா? ஒரு புழுதியை போல மற்றவங்க உன் மனைவியை நினைக்கிறார்களா? ஒரு புழுதியை போல மற்றவங்க உன் குடும்பத்தாரை நினைக்கிறார்களா? ஒரு புழுதியை போல மற்றவங்க உங்க பிள்ளைங்களை பார்க்கிறாங்களா? ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். விசுவாசத்தோட ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப வருதுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப புழுதியிலிருந்து உயர்த்தெடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். குப்பையில ஏதாவது கிடந்தா குப்பையை நம்ம ஒரு பொருட்டாவே என்ன செய்ய மாட்டோம், மதிக்க மாட்டோம். அப்படிதானே? குப்பையை நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? குப்பையை உரத்துக்கு தான் பயன்படுத்தும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஒரு ஒண்ணுக்கும் உதவாதுன்னு நினைச்சு அதை மரத்துக்கு பயன்படுத்துவோம். ஆமென். அப்ப மரத்துக்கு தான் இது உதவுன்னு வச்சிருக்கிறவன் இவன் மனுஷன் இல்ல, இவனை ஒரு மரமா நினைச்சு, ஒரு மண்ணா நினைச்சு, இவனை ஒரு குப்பையா நினைச்சிருக்குதா என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட எளிமையானவர்களை, மற்றவர்களால் எளிமையாக எண்ணப்படுகிறவர்களை, மற்றவர்களால் எள்ளி நகையாட பண்ணுகிறவர்களை, மற்றவர்களால்
பரிகசிக்கப்படுகிறவர்களை, மற்றவர்கள் குப்பையை போல ஒதுக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பாருங்க, இந்த அதனாலதான் பாருங்க சங்கீதக்காரன் சொல்லுவாரு, கர்த்தர் ஒருவனை உயர்த்தனா அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் குப்பையில இருந்தாலும் கர்த்தர் அவனை உயர்த்த கர்த்தரால முடியும். ஒரு தூசிய போல, ஒரு டஸ்ட போல மற்றவர்கள் எள்ளி நகையாடுகிறவர்களையும் உயர்த்த யாரால முடியும்? கர்த்தரால முடியும். கர்த்தரால ஒருத்தன் உயர்த்தனா அவன் தூசியில இருக்கிறது கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை, அவன் புழுதியா எண்ணப்படுவது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. யாரா இருந்தாலும் என் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்திலே, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்திலே தாவீது இப்படியாக சொன்னார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த. அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க. எவரையும் ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த வார்த்தையை தயவு செய்து நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அவ்வளவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் யாரால முடியும்? கர்த்தரால முடியும். பிரதர், நம்ம நினைக்கிறது போல இல்ல பிரதர். ஒருவேளை நமக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம் பிரதர். கர்த்தர் நினைச்சா பெரிய படிப்பு படிச்சவனை காட்டிலும் உயரத்துல நம்மளை வைக்க முடியும். நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய உயர்வுக்கு கர்த்தரை பொறுத்தவரை நம்முடைய உயர்வுக்கு நம்முடைய படிப்பு ஒரு தடை இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு நம்முடைய அந்தஸ்து கர்த்தருக்கு ஒரு தடை இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு நமக்கு ஒரு பதவி ஒரு தடை இல்ல. படிப்போ பொருளோ அந்தஸ்தோ கர்த்தருக்கு தேவையில்லை பிரதர். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தணும் நினைச்சா உயர்த்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சொன்னாரு, எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தரால முடியும். ஒருவேளை நீ குப்பையா எண்ணப்பட்டு இருக்கலாம், ஒரு புழுதியை போல டஸ்ட் போல ஒண்ணு நினைச்சிருக்கலாம், உங்களை உயர்த்த கர்த்தரால முடியும் பிரதர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் உயர்வு கர்த்தர் கரத்தில், என் உயர்வு கர்த்தர் கரத்தில். ஆமென். ஒரு கர்த்தர் உயர்த்த நினைச்சிட்டாருன்னா ஒரு தரல தடை பண்ண முடியாது பிரதர். எவன் குறுக்க வந்தாலும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது பிரதர். ஆமென். நம்ம நினைக்கிறோம் நம்ம வளர்ச்சியை தடுத்துருவாங்களோ, நம்ம வளர்ச்சி அவன் பண்ணி அது பண்ணி இது பண்ணிடணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க பிரதர். கர்த்தர் என்ன உயர்த்துவார்னு நம்புங்க பிரதர். கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்துவார்னு நம்புங்க பிரதர். கர்த்தர் என் பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார்னு நம்புங்க பிரதர். கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிப்பார்னு நம்புங்க பிரதர். நான் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து வைப்பார்னு நம்புங்க பிரதர். ஒரு பயனும் தடை பண்ண முடியாது பிரதர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பாருங்க, ஆனா ஒண்ணு, கர்த்தர் நம்ம உயர்த்துவாரு. நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவாரு. ஆனா ஒண்ணு நம்ம நினைக்கணும், அப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நம்ம உயர்த்தணும்னா ஒரு காரியம் உண்டு. நீங்க அதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 60வது அதிகாரம் 22வது வசனம், ஏசாயா 60:22 இப்படியாக சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சிறியவன் சொல்லப்பட்டவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப நம்மை உயர்த்துவதற்கு சிறியவராகிய நம்மை, எளியவர்களாகிய நம்மை, குப்பையை போல எண்ணப்பட்ட நம்மை, ஒரு தூசியை போல எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அந்த காலம் வர்றது வரைக்கும் நம்ம அவருக்கு கரத்தில் அடங்கி தான் இருக்கணும். ஆமென். அந்த ஏற்ற காலம் வருகிற வேளையிலே, நம்மை உயர்த்துவதற்குரிய ஏற்ற காலம் வருகிற வேளையிலே கர்த்தர் உயர்த்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க. நம்ம முதல்ல படிச்சது நான் வசனம் யார் சொன்ன வசனம் நான் சொன்னேன்? அன்னாள் சொன்னது சொன்னேன். அப்படிதானே? அது அப்படிதானே சொன்ன. யார் சொன்னது? அது 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் படிச்சது யார் சொன்னது? அன்னாள் சொன்ன. நீங்க யோசித்து பாருங்க. அன்னாளுக்கு குழந்தை இருந்துச்சம்மா? இல்ல. அவளுடைய கற்பத்தை அடைச்சி வச்சிருந்தது யாரு? கர்த்தர். அப்படி வசனம் சொல்ல, கர்த்தரே அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாள்னு சொல்லுது. ஆனா யோசித்து பாருங்க,
அந்த அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? அப்ப ஏன் அந்த நேரத்தில் கொடுத்தாரு? ஏன்னா அந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசி வேணும். அந்த தேசத்துக்கு யார் வேணும்? ஒரு தீர்க்கதரிசி வேணும். அது கர்த்தர் விரும்பின காரியம். அன்னாள் நல்ல பிள்ளை, அன்னாள் நல்ல பிள்ளை. இந்த தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அந்த தீர்க்கதரிசி இந்த நல்ல பிள்ளை அன்னாளுக்கு வயிறில் உருவாக வேண்டும் என்பது யாருக்கு திட்டம்? யாருக்கு திட்டம்? கர்த்தருக்கு திட்டம். ஆமென். அப்ப அது அந்த தீர்க்கதரிசி உருவாவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருந்தாரு. அந்த பிள்ளை யார்கிட்ட உருவாகணும்னு கர்த்தர் விரும்பினாரு? அன்னாள்கிட்ட. அதனால் அந்த ஏற்ற காலம் வாரது வரை கர்த்தர் அன்னாளுக்கு கர்ப்பத்தை அடுத்திருந்தாரு. நல்ல புரிதமா நான் சொல்றது? நான் சொல்ல புரியுது. அப்போ நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆனால் அதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். புரிஞ்சுக்கிற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கரம் உயர்த்துற அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய உயர்வு யாருடைய கரத்தில் இருக்கிறது? யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆமென். மனுஷனால தடை பண்ண முடியுமா? தடை பண்ண முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம வளர்றதை பார்த்து அவன் பொறாமப்பட்டு தான் இருப்பானே தவிர அவனால ஒரு நாளும் தடை பண்ண முடியாது. எப்போ? நம் உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் வரை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, புழுதியில் இருந்தவர்களை, ஒரு குப்பையை போல இருந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி முன்னதமான நிலைமையில் கொண்டு வைத்ததற்கு வேதத்திலே பல தேவ மனிதர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். தாவீதும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு தெரியும். பல மனிதர்கள் எடுத்துக்காட்டாக இருந்தாலும் இந்த நாளிலே மொர்தெகா என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மையமாக வைத்து, அதை ஆதாரமாக வைத்து, குப்பையில் இருந்த ஒருவனை, குப்பையை போல எண்ணப்பட்ட ஒருவனை, புழுதியில் இருந்த ஒருவனை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாராக. கரம் உயர்த்துற சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை குறித்து தியானிக்க இருக்கிறோம்? சொல்லுங்க. மொர்தெகாய். சொல்லுங்க. தெரியுங்களா மொர்தெகாய் யாருன்னு? தெரியுமா? தெரியல எல்லாரும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதலாவதாக மொர்தெகாய் யார்? மொர்தெகாய் யார் என்பதை நாம் தியானிக்க நம்ம பார்க்க போறது எளியவனை, ஆமென், புழுதியில் இருந்த சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். ஆமென். அப்ப அந்த மொர்தெகாய் யார்? எஸ்தரின் புஸ்தகம், எல்லாம் எடுக்கமா, எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம். எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வச்சுக்கணும். நான் வேற 1-2 வசனங்கள் அங்க இங்க போனாலும் மேக்சிமம் திரும்பி எஸ்தருக்கே வந்துருவேன். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்க கேட்கலாம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். மொர்தெகாய் யார்? பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். எல்லாம் அந்த வார்த்தை சொல்லுங்க. மொர்தெகாய் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தை. எத்தனை கோத்திரம் உண்டு? மொத்தம் 12 கோத்திரம் உண்டு. அந்த இஸ்ரவேல் ஜனங்க கோத்திரம் எத்தனை கோத்திரம் உண்டு? 12 கோத்திரம். அது எந்த கோத்திரத்தை இவன் சார்ந்தவன்? பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். ஓகே. அவன் இவன் பிறந்த கோத்திரம் எப்படிப்பட்டது? எல்லாரும் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? அவ பென்யமீன் கோத்திரன்னு சொல்லியது இருந்த 12 கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம் யாது? பென்யமீன் கோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கோத்திரத்தில் பிறந்தவன் யாரு? மொர்தெகாய். அப்ப நல்ல கவனிங்க. மொர்தெகாயின் குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் ஒண்ணும் இல்ல. நல்ல கவனிங்கம்மா. வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்தவன் இல்ல இந்த மொர்தெகாய். மொர்தெகாயின்
அவன் அப்பா அம்மா நல்ல வசதியானவங்க இல்ல, அவன் குடும்பம் அந்த ஊர்ல வசதி உள்ள குடும்பம் இல்ல. ஆமென். அந்த ஏரியாவிலேயே அவன் குடும்பம் வசதி உள்ள குடும்பம் ஒன்றும் இல்ல, அந்த ஊரிலேயே பாவப்பட்ட குடும்பம். இனி அவன் கோத்திரத்துக்குள்ளேயே இவன் வீடுதான் பாவப்பட்ட வீடு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கல, சத்தமா சொல்லுங்கம்மா பிரதர். நம்ம ஊர்ல நம்ம அப்பா அம்மா நம்ம குடும்பம் ஒருவேளை பாவப்பட்ட குடும்பமா தான் இருந்திருக்கோம் பிரதர். ஆமென். நம்ம குடும்பத்துக்குள்ளே அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமி, நம்ம கோத்திரத்துக்குள்ள ஒருவேளை நம்ம குடும்பம் தான் சின்னதா இருந்திருக்கும் பிரதர். நம்ம தான் வசதி இல்லாம இருந்திருப்போம் பிரதர். கர்த்தர் உயர்த்துவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு மொர்தகாயை போல இருக்கலாம் பிரதர். என் குடும்பம் தான் பாவப்பட்ட குடும்பம். எங்க சொந்தத்திலேயே எங்க குடும்பம் தான் பாவப்பட்ட குடும்பம். எங்க ஊர்லயே எங்க அப்பா அம்மா தான் ஒரு காலத்துல பாவமா இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் சரி பிரதர், கர்த்தர் உயர்த்த நினைச்சா உயர்த்துவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவன் குடும்பம் சின்ன குடும்பம், அவன் கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம். அப்ப பாருங்க, குடும்ப பேக்ரவுண்ட் அவனுக்கு இல்ல, அப்பா அம்மாவோட நல்ல வசதி படைத்தவங்க இல்ல, அந்த பேக்ரவுண்ட் அவனுக்கு இல்ல. கோத்திரம் நல்ல பெரிய கோத்திரமா இருந்தா பெரியப்பா உதவி செய்வாரு, அப்பா உதவி செய்யலாம், அம்மா உதவி செய்யலாம், அண்ணன் உதவி செய்யலாம், தம்பி உதவி செய்யலாம். ஆனா அவனுக்கு அந்த சூழ்நிலை இல்ல. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப குடும்பத்தின் உதவி இல்ல. சொல்லுங்க, குடும்பத்தின் உதவி இல்ல. ஆமென். இனி அவன் இருக்கிற இடம் எப்படி, எந்த இடத்துல இருக்கிறான்? எஸ்தர் 2:6 படிங்க. எஸ்தர் 2:6. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகொனியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். சொந்த ஊர்லயும் இல்லை, சொந்த ஊர்லயும் இல்ல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பம் இருக்கிறதுலே பாவப்பட்ட குடும்பம். ஆமென். அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, பெற்றோர் எப்படி இருந்தாங்க, பாவப்பட்ட குடும்பம். இப்ப அவன் சொந்த ஊர்லயும் இல்ல, சொந்த ஊர்ல இருந்து அந்நிய தேசத்துக்கு அடிமையா கொண்டு வரப்பட்டவன். சொந்த தேசத்துல இருந்து அந்நிய தேசத்துக்கு அடிமையா கொண்டு வரப்பட்டவன். இப்ப அடிமைய போல இருக்கான். எப்படி இருக்கான்? சுதந்திரமா இவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, இவன் நினைச்சா இவன் செய்ய முடியாது, ஒரு அடிமையை போல இருக்கிறான். நல்ல கவனிங்க. இப்படி இருந்த மொர்தகாய் குடும்ப பின்னணி இல்ல, சொந்த தேசத்துல இல்ல, உற்றார் உறவினர்களின் பின்னணி இல்ல, இவனா சுயமா எதுவும் செய்ய முடியும், அந்நிய தேசத்துல இருக்கிறான். எந்த இடத்துல இருக்கிறான்? சுருக்கி விளைச்சு சொல்லணும்னா நம்மளை போல தான். ஒரு அலையில சொல்லி பார்க்கல, அவ்வளவுதான். சுருக்கி வளைச்சு சொல்லணும்னா, சுருக்கி வளைச்சு சொல்லணும்னா நம்மளை போல தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இருக்கிறதுல எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்க அப்பா அம்மா காலத்திலேயே நாங்க பெரிய பணக்கார குடும்பம்னு? ஆமென். அந்த காலத்துல நம்ம ஊர்ல பணக்காரர்கள் என்னமா சொல்லுவேன்னு, பண்ணையாரு. ஆமா, சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது இல்லையா? நம்ம பெற்றோர்கள் மூதாதையர்கள் எல்லாம், நம்ம கோத்திரம் எல்லாம் எப்படிப்பட்டது? பண்ணையாருக்கு கீழே தான் இருந்தோம். ஆமென். யாமானுக்கு கீழே தானே இருந்தோம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப சொந்த தேசத்துல இருக்கும். அப்ப ஏதாவது நம்மளை போல தான். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல கவனிங்க. அப்ப நல்ல அவன் குப்பை சிறியவன், எளியவன், குடும்பம் எளியது. ஆமென். அவன் சொந்த தேசத்துல இல்ல, சுயமா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்தவனை கர்த்தர் எங்க கொண்டு சென்றார் என்றால், எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் இப்ப எங்க வந்துட்டான்? எங்க வந்துட்டான்? ராஜாவுக்கு அடுத்த சீட்டு இவனுக்கு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ராஜாவுக்கு அடுத்த சீட்டு இவனுக்கு. அது மட்டும் இல்ல, யூதருக்குள் பெரியவனும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அவன் வம்சத்துல இப்ப பெரிய ஆள் யாரு? அந்த வம்சத்துல இப்ப பெரிய ஆள் யாரு? மொர்தகாய். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்க கொண்டு போயிட்டாரு பாத்தீங்களா? கர்த்தர் எங்க கொண்டு போயிட்டாரு பாத்தீங்களா பிரதர்? உங்க குடும்பத்துல உங்களை புறக்கணிச்சிருக்கலாம் பிரதர். உங்க குடும்பத்திலே நீங்க
எல்லாம் வசதி இல்லாம இருந்திருக்கலாம் பிரதர். ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஒரு அலர்ஜியா எண்ணி இருக்கலாம் பிரதர். உங்க வீட்டுக்கு வராம இருந்திருக்கலாம் பிரதர். உங்க முகத்துல பார்க்காம இருந்திருக்கலாம் பிரதர். அவங்க முன்னால தான் பிரதர் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்க குடும்பத்தில் உங்க வம்சத்துல பெரியவர்கள் அவங்களை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர் பிரதர். ஆமென். நம்புறீங்களா? நம்ம கர்த்தரை நீங்க நம்புறீங்களா? கர்த்தரை நீங்க நம்புறீங்களா? எந்த சகோதரன் நாம் அவனை விட குன்றி போனதுனால நம்மள ஒரு புறக்கணித்தானோ, எந்த சகோதரன் நாம் குன்றி போனதுனால நம்மள ஒரு அலர்ஜின்னு எண்ணி நம்ம ஒதுக்கி வச்சிருந்தானோ, அந்த குடும்பத்துக்குள்ளேயே நம்மளை மேலானவனாக கர்த்தர் உயர்த்துவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அதுதான் வசனம் சொல்லுது, சிறியவனை அவர் புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தெகாய் உட்கார பண்ணினாரா இல்லையா? உட்கார பண்ணினாரா இல்லையம்மா? அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஒருவேளை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், உடன்பிறப்புகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், வேலை செய்கிற இடத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களால், உற்றார் உறவினர்களால் புறந்தள்ளப்பட்டவர்களால், ஒரு டஸ்ட் போல எண்ணப்பட்ட இடத்துல இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உங்க குடும்பத்துக்குள்ளே நீ வேலை செய்கிற இடத்திலே உன்னை நான் உயர்த்தி வைப்பேன்னு சொல்றாரு. ஆமென், ஆமென், ஆமென். கரம் உயர்த்துறாலே சொல்லுங்க பார்க்கலாம். கரம் உயர்த்துறாலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் அது தியானித்த வேளையிலே, அந்த மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினதை தியானித்த வேளையிலே ஒரே அடியா அவனை உயர்த்தி கொண்டு போகிறல. ஒரே அடியான உயர்த்தி என்ன செய்யல, கொண்டு போகல. படிப்படியாக கர்த்தர் உயர்த்துவார். அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்கம்மா. கர்த்தர் எப்படி உயர்த்துவாரு? படிப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப். எப்படி? எடுத்த உடனே போய் இதாகணும்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான் செய்யணும். ஆமென். கர்த்தர் படிப்படியாக, ஆமென், வர வர விருத்தி அடைந்தான்னு வசனம் இருக்குது. எப்படி வசனம் எப்படி இருக்குது? வர வர விருத்தி. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆளில சொல்லுங்க பார்க்கலாம். சதமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மொர்தெகாய் எப்படி அடிமையாக கொண்டு போட்டப்பட்டாங்க. எப்படி கொண்டு போகப்பட்டவன்? அடிமையா இருந்தான். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் வேலை என்னது? சொல்லுங்கம்மா. மொர்தெகாயை பத்தி தெரியாத போல இருக்குதியா? என்ன வேலை செய்துட்டு இருந்தான்? மொர்தெகாயை பத்தி தெரியல. பொய்யா தெரியும்? என்ன வேலை செய்துட்டு இருந்தான்? எங்க இருந்தான்? அடுக்கல இல்லையா? அடிமையா கொண்டு போகப்பட்டவை. வாட்ச்மேன் வேலை. என்ன வேலை? என்ன வேலைங்க? மொர்தெகாய்க்கு என்ன பிரச்சனை வந்து தெரியுமா உங்களுக்கு? மொர்தெகாய்க்கு என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? எங்க வாட்ச்மேன் கேட்ல நிக்க, பெரிய ஆளு போகும்போது என்ன செய்வாங்க? சல்யூட் அடிப்பாங்க. ஆமான் போகும்போது சல்யூட் அடிக்கலன்னு தான் இவனுக்கு பிரச்சனையே. இவனு வாழ்க்கையில பிரச்சனை என்னது? எனக்கு தெரியுது. மொர்தெகாய் ஒண்ணு உங்களுக்கு பத்தி ஒண்ணும் சரியா தெரியலையோ பிரதர்? ஆமானுக்கு மொர்தெகாய்க்கு கர்த்தர் முதல்ல கொடுத்த வேலை வாட்ச்மேன் வேலை. என்ன வேலை? என்ன வேலை? நீங்க எஸ்தரின் புஸ்தகம் இப்போது படிக்க வேண்டாம். 2வது அதிகாரம் 19வது வசனத்துல இருக்குது. 3வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்குது. இந்த ரெண்டு இதுலயும் இருக்குது. அப்ப முதல்ல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வேலை எல்லாம் சொல்லுங்க, வாட்ச்மேன் வேலை. என்ன வேலை? என்ன வேலை? வாட்ச்மேன் வேலை. ஆமென். 2வது, அந்த வேலையில அவன் ஒழுங்கா இருந்ததுனால ஒரு நாள் ராஜா அவனை கனப்படுத்தினார். ராஜா அவனை என்ன பண்ணினார்? கனப்படுத்தினார். அது 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்குது. 6வது அதிகாரம் எத்தனாவது வசனத்தில் இருக்குது? 10வது வசனத்தில். அப்ப முதல் வேலை என்னது? இன்னும் மறக்கப்படாது. என்னைக்காவது ஒரு கேட்பேன் நான். மொர்தெகாய்க்கு முதல் வேலை என்னதுங்க? வாட்ச்மேன் வேலை. அந்த வேலையில உண்மையா இருந்ததுனால ராஜா என்ன பண்ணினாரு? இவனை கனப்படுத்தினார். ஆமென். அப்ப இந்த வேலையில இவன் போகும்போது யாருக்கு சல்யூட் அடிக்கல? ஆமானுக்கு. ஆமான் ராஜாவுக்கிட்ட வேலை செய்யவன். ஆமான் எங்க? அவனுக்கு பேலஸுக்குள்ள வேலை. இவனுக்கு பேலஸுக்கு வேலையை கேட்கல. ஆமென். மொர்தெகாய்க்கு வேலை எங்க? பேலஸ்ல
அப்ப இவன் என்ன செய்யல, அவனுக்கு சல்யூட் அடிக்கல. அப்ப அவன் போட்டெல்லாம் கொடுத்துட்டான்னு வச்சிடுங்க. மூணாவது இவனுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, ஆமானுக்கு வேலையை எடுத்து இவன்கிட்ட கொடுத்தார். என்ன கொடுத்தாரு சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு? ஆமானுக்கு வேலையை எடுத்து. இப்ப எங்க இருந்தவன்? அரண்மனைக்கு வெளியே கேட்ல இருந்தவன். ஒரு நாள் இவனுக்கு வேலையை பார்த்து ராஜா கனப்படுத்தினாரு. இப்ப இவனுக்கு விரோதமா ஒருத்தன் அந்த வேலையில இவனுக்கு எழும்பினார். இவனுக்கு விரோதமா ஒருத்தன், சொல்லுங்க, இவனுக்கு விரோதமா ஒருத்தன் கர்த்தர் என்ன செய்தாரு? எழும்புறவனுக்கு வேலையை எப்படி எடுத்து இவன்கிட்ட கொடுத்து இவனை உள்ள விட்டார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்கம்மா. ஆமென். எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி கர்த்தர் எங்க கொண்டு போய் எப்படி கொண்டு போறாரு? ஆமென் ஆமென். உள்ள கொண்டு போனாரா? இப்ப உள்ள கொண்டு போன பிறகு அந்த பேலஸுக்கு இவன் தான் ஆபீசர். பேலஸுக்கு இவன் தான் ஆபீசர். கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவுக்கு அடுத்த சீட்டு இவனுக்கு. ராஜாவுக்கு அடுத்த சீட்டு இவனுக்கு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எங்க ஆரம்பிச்சது? அடிமையில ஆரம்பிச்சு முதல் வேலை என்னது? வாட்ச்மேன் வேலை. ஆமென். அதான் வசனம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு நல்ல முடிவா இருக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதை ஆரம்பித்தது கர்த்தர்னா முடிக்கும் போது மகிமையா முடிய வைப்பார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர், இன்னைக்கு ஒருவேளை நீ பார்க்கிற வேலை ஒரு அற்பமா இருக்கலாம். இன்னைக்கு நீ பார்க்கிற வேலை ஒருவேளை மற்றவர்கள் அற்பமா எண்ணக்கூடிய வேலையா இருக்கலாம். நம்ம ஊர்ல யோசித்து பாருங்க, வாட்ச்மேன் சொன்னா எவனா பெண் கொடுப்பானுங்க? இந்த காலத்துல வாட்ச்மேன் சொன்னா எவனாவது பெண்ணு கொடுப்பானா? அதிலே கலந்து நோடிடும். நான் வாட்ச்மேனுக்கு எல்லாம் சூப்பர்வைசர்னு சொல்லுவான். வாட்ச்மேன் இல்ல, வாட்ச்மேனுக்கு எல்லாம் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்லு அழகா இருக்கும். ஆமே, இல்லைன்னா செக்யூரிட்டி ஆபீசர் சொல்லிடுவான். ஆமே. அப்ப ஆரம்பம் வேலை எப்படிதான் இருக்கும்? அப்படி ஒருவேளை இந்த வேலை நேரத்தில் பிரதர் ஒரு ஆரம்பம் ஒரு அற்பமா இருக்கலாம் பிரதர், வெளியே சொல்றதுக்கு அந்த வேலை வெக்கமா இருக்கும் பிரதர். ஆனா ஒண்ணு தெரியணும், கர்த்தர் உங்களை உயர்த்தணும் நினைச்சாருன்னா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் படிப்படியா உங்களை கொண்டு வந்து அவர் நினைச்ச ஸ்தானம் வரைக்கும் கொண்டு போவார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வேலையை அற்பமாக நினைத்து நாம் செய்கிற வேலையை அற்பமாக நினைக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. ஆரம்பம் எனக்கு வந்திருக்கிற வேலை ஒரு வேலை மதிக்கப்படத்தக்க நல்ல வேலையாக இல்லையே என்று நினைச்சீங்கன்னா ஆமானை மனசுக்குள்ள எப்ப வச்சிருக்கணும்? சாரி, மொர்தகாயை மனசுக்குள்ள எப்ப வச்சிருக்கணும்? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். வாசல்ல வாட்ச்மேனா, அரண்மனையின் வாசலில் வாட்ச்மேனா இருந்தவனே அரண்மனைக்கு உள்ள ஒரு அதிகாரியா கொண்டு போக என் கர்த்தரால் முடியும்னா நீ எந்த இடத்தில் ஒரு அற்பமான வேலையில் இருக்கிறாயோ அதே இடத்துல உள்ள அலுவலகத்தில் உன்னை நல்ல வேலையில் வைக்க என் கர்த்தரால் முடியும். முடியும் சிஸ்டர், நம்புங்க. ஆமென் ஆமென் ஆமென். அதான் பதிலும் அவர் எளியவனை சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும். இன்னைக்கு நீ செய்யற வேலை மற்றவர்களுக்கு ஒரு அலர்ஜியா இருக்கும் பிரதர். இன்னைக்கு நீ செய்யற வேலை மற்றவங்க கேட்டாங்கன்னா ஒரு வேலை அலர்ஜி போல இருக்கலாம் சிஸ்டர். அதுல இருந்து கத்த தூக்கி எடுப்பாருன்னு நம்பணும் பிரதர், நம்பணும் சிஸ்டர். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, என் உயர்வு கர்த்தர் கரத்தில். என் உயர்வு கர்த்தர் கரத்தில். நம்புறீங்களம்மா? நம்புறீங்களம்மா? நம்புறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தெரியாதா? கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறவோம். தாழ்வில் நம்மை
உயர்வு என் கர்த்தர் கரத்தில். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு மகிமையாக இருக்கும். ஆமென், ஆமென். எந்த அரண்மனையிலே அற்பமான ஒரு வேலையிலே மொர்தெகாயை கர்த்தர் கொண்டு வைத்தாரோ, அதே அரண்மனையிலே மதிக்கப்படத்தக்க வேலையில கர்த்தர் வச்சாரு. ஆமென். அந்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த கர்த்தர் தான் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசுறாருன்னு. ஆமென். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ படிப்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். இரண்டாவதாக, அந்த உயர்வுக்கு அவன் கடந்து வந்த பாதை நமக்கு தெரியணும். வாட்ச்மேன்ல இருந்து ராஜா வரை வந்தா பாத்தீங்களா, அந்த இடத்தை அவன் எட்டி பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க இப்ப இருக்கிற வேலை செய்யற இடத்துல ஒரு வேலையில இருக்கலாம். அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்க அதே இடத்துல ஒரு மேலான போஸ்டிங்ல வரணும்னா அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்களாகும்? அவ்வளவு ஈஸியா விடுவாங்க நினைக்கிறீங்க? சீனியர் உண்டு, சூப்பர் சீனியர் உண்டு, அந்த இடத்துல உண்டா இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் கூடனவங்க உண்டு. நம்ம இப்ப செய்துட்டு இருக்கிற தொழிலில் நம்மளை விட அனுபவம் கூடனவன் உண்டு. ஆமே, நம்மளை விட பயங்கர பிடிபாடு உள்ளவன் உண்டு. அவ்வளவு ஈஸியா விட்டுருவான் நினைச்சதியா? விடுவானுங்க? விடுவாங்களா? அப்படியே நினைக்கிறீங்க? விடுவாங்களா? விட மாட்டாங்க இல்லையா? அதை போலதான் மொர்தெகாய்க்கு நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. முதல் வேலை என்னது? முதல் வேலை என்னதுங்க? சத்தமா சொல்லணும். கதை பின்ன அழிச்சாங்க கொடுத்தா ஒண்ணுல இருந்து தொடங்க வச்சப்படாது. முதல் வேலை ரொம்ப முடியாது இன்னைக்கு. என்ன வேலை? முதல் வேலை வாட்ச்மேன் வேலை. ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த வாட்ச்மேன் வேலை கிடைக்கியது வர மொர்தெகாய்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சதோ அன்னைக்கு பிரச்சனை தொடங்குச்சு. அன்னைக்கு பிரச்சனை தொடங்குச்சு. இவனுக்கு என்ன வேலை? ஓகே. இப்ப கேட்ல நிற்கும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், போறவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? அப்ப ஆமான் உள்ள வேலை, ராஜாவுக்கிட்ட வேலை. ஆமான் போற சமயத்தில் இவன் சல்யூட்டு அடிச்சேல. ஆமான் பார்த்தானா? ஆமான் பார்க்கறே. அவன் கேட்ல போறவன் நம்ம வாட்ச்மேன் நிக்க எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் இல்லைன்னா பார்த்துட்டா போவோம். நமக்கு தெரியும் அடிப்பான்னு, அடிச்சா அடிக்கிறதெல்லாம் நம்ம போயிடுவோம். ஆனா 4 வாட்ச்மேன் இருந்தான் பார்த்தேல்ல, அதுல கூட இருந்தவன் எல்லாம் பார்த்தான். நம்ம சல்யூட் அடிக்கும், இவன் சல்யூட் அடிச்சேர. நம்ம அதிகாரிய பாலிஸ் போடியும், இவன் வாரான் பாலிஸ் ஒன்னும் போடல. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கியா. நம்ம பாலிஸ் போடியும், நம்ம மேல இருக்கவனே பாலிஸ் போடியும், இவன் ஒன்னும் செய்யல. கோல் மூட்டி விட்டார்கள். என்ன மூட்டி விட்டார்கள்? பிரதர், ஒரு சின்ன வேலை கிடைச்சா போறோம். மேல இருக்க அதிகாரி இல்ல முதல்ல பிரச்சனை. கூட வேலை செய்வாங்க தெரியுமா, இவன் தான் போய் அவன்கிட்ட போட்டு கொடுப்பான். புரியுதா இல்லையா? ஏங்க புரியுதா இல்லையா? படிங்க, அது எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்கள். 3வது அதிகாரம் 3-4 வசனம். அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, மொர்தெகாயிட்ட கேட்டான், நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் இவன் அவங்க நடக்கிறது போல நடக்கல, அவங்க செய்யது போல இவன் செய்யல, அவங்க வாழியது போல இவன் என்ன செய்யல, வாழல. அப்ப இவன் கேட்டான், அவங்க கூட இருக்கவங்க கேட்டான், நீ மாத்திரம் இப்படி இப்படி இருக்க, நாங்க இப்படி எல்லாம் இருக்கோம், நீ ஏன் இப்படி இல்லை? இவன் சொன்னான், நாங்க யூதர்கள், நான் கிறிஸ்தவ பிள்ளை, ஆமே, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் அப்படியெல்லாம் வாழ முடியாது, நான் இப்படித்தான் வாழ முடியும், எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னும் இவன் சொன்ன உடனே அந்த அடுத்த வசனத்தை படிங்க.
மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். யார்கிட்ட போட்டு கொடுத்தான்? கூட இருந்த வாட்ச்மேன் எல்லாம் யார்கிட்ட போட்டு கொடுத்தான்? கேட்டா நீ மற்றும் சல்யூட் அடிச்சேல, மொத்தம் சல்யூட் அடிச்சேல. இதுவரை அவனுக்கு தெரியாது, இதுவரை அவனுக்கு இது பாத்திரிக்காகல. இப்ப வசமாட்டு போய் என்ன சொல்லி கொடுத்தான்? மேல உள்ளவர்கள்ட்ட வசமா கோலம் மூட்டி விட்டான். கூட வேலை செய்யவன் கூட வேலை செய்யவத்தான் முதல்ல நமக்கு விரோதமா மேல உள்ள சூப்பர் செட்டை போட்டு கொடுப்பான். அது நமக்கு தெரியணும், தெரிஞ்சு இருக்கணும், போட்டு கொடுக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கல. போட்டு கொடுக்காம இருந்திருந்தா காலம் முழுக்காம வாட்ச்மேனா தான் இருந்திருக்கணும். நான் சொல்லி எத்தனை பேருக்கு புரியுது? கூட இருந்தவன் மேல உள்ளவன்கிட்ட குண்டனி சொல்லாம இருந்திருந்தா இவன் காலம் முழுக்க வாட்ச்மேனா தான் இருந்திருக்கணும். சில நேரத்தில் நம்ம வேலை செய்ய இடத்துல கூட இருக்கவங்க நமக்கு விரோதமா மேல உள்ளவங்கள்ட்ட போட்டு கொடுத்தா சந்தோஷப்படணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல, சந்தோஷப்படணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல. உடனே நினைக்கணும், அப்ப எனக்கு மேல உயர்வு வேற என்னதோ கர்த்தர் வச்சிருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல. இந்த வசனம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்காக தான் பிரதர் எழுதி வச்சிருக்குது. நம்ம என்ன செய்யணும்? நமக்கு விரோதமா கூட வேலை செய்யறவங்களே போட்டு கொடுத்தோன்னு மனசு சோர்வு வரத்தான் செய்யும். மனிதர்கள் ஆகிய நமக்கு சோர்வு வரத்தான் செய்யும். ஆனா உடனே வசனம் ஞாபகத்துக்கு வரணும். ஆமென். உடனே மொர்தெகாய்க்கு வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரணும். அன்னைக்கு மட்டும் அவன் போட்டு கொடுக்காம இருந்திருந்தாங்க ஜாவிய வர கேட்டுல தான் இருந்திருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல. ஆமாம், காலம் முழுக்க இந்த வேலையை தான் செய்திருக்கணும். இப்ப போட்டு கொடுத்ததுனால இப்ப ஆமான் போகும்போது ஆமானுக்கு கண்ணு யாருக்கு மேல திரும்பும்? கேட்டுக்கிட்ட போனோன்னு யார பாப்பான்? சொல்லுங்க. மொர்தெகாயை பாப்பான்னு பார்க்க மாட்டானா? இங்க பாப்பான பார்க்க மாட்டானா? இவ்வளவு நாள் போகும்போது பார்த்துக்க மாட்டான். இப்ப போனோன்னு என்ன பாப்பு என்ன செய்வான்? போகும்போது அரை கண் யாருக்கு மேல தான் இருக்கும்? சல்யூட் அடிக்கானா இல்லையா இருக்கும். பார்த்தான், சல்யூட் அடிக்கல. இவ்வளவு நாள் சும்மா இருந்த ஆமானுக்கு இப்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்ப சூப்பர்வைசருக்கு மற்றொன்று இவன் நம்மளை மதிக்கிற வெப்ராளம் உண்டாயிட்டு. இப்ப அவன் நேர போய் ராஜாவிட்ட போட்டு கொடுத்தான். அவன் நேர போய் யார்கிட்ட போட்டு கொடுத்தான்? யார்கிட்ட போட்டு கொடுத்தான்? ராஜாவிட்ட போட்டு கொடுத்தான். படிங்க 3வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. எப்படி சொன்ன? நம்ம ஆபீஸ் நம்ம இடத்துல வேலை செய்யல ஒருத்தன் இருக்கான். போக்கு சரியில்லை, போக்கு சரியில்லை. இவன் இப்படியே விடப்படாது. இவனை இப்படியே மேலிடத்து வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயாச்சு. மேலிடத்து வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயாச்சு. நல்லா கவனிங்க. அப்ப ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கீழ் இருக்கிற நம்ம மேல் போனோம்னா முதல்ல நமக்கு யாரு விரோதமாக எழும்புவா? அந்த கீழான நிலைமையில வேலை செய்துட்டு இருக்கிறதுல கூட இருக்கிறதுல சிலர் எழும்பி மேல் அதிகாரிக்கு போட்டு கொடுப்பார்கள். மேல் அதிகாரிக்கு போட்டு கொடுப்பார்கள். ரெண்டாவது அந்த அதிகாரி அதற்கு மேல இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிறவன் போட்டு கொடுப்பான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல நமக்கு வர பிரச்சனை நம்மை போட்டு கொடுப்பார்கள். இல்ல அந்த வார்த்தை சொல்லுங்க. வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல போட்டு கொடுப்பான். ஆமென். என்ன செய்ய கொடுப்பாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னது? உடனே நமக்கு மனசுக்குள்ள என்ன வரணும்? ஒரு உயர்வு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கல. அப்ப போட்டு கொடுத்தானா? போட்டு கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஆமான் ராஜாவுக்கு லஞ்சம் தரேன்னு சொன்னான். ராஜா கிட்ட இல்லாத பைசா எங்க? ராஜா கிட்ட இல்லாத பைசாயா? ஆமென். சூப்பர்வைசர் கம்பெனி எம்டி, ஆமென். எம்டி சம்பளம் வாங்குறவங்க சூப்பர்வைசர். ஆமான் யாரு? ராஜாவிட்ட சம்பளம் வாங்கியவன். இவன் என்ன சொன்னான்? வியானண்ணா என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் உமக்கு தாரேன்.
வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் நேரம் 3:9 படிங்க. 3:9 ராஜாவுக்கு சம்மதியானால் அவர் விருப்பம்னா உமக்கு ரொம்ப வற்புறுத்தி இல்ல, ராஜாவுக்கு விருப்பம்னா அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அவனை வேலையில எடுத்து தூக்கணும், அவனை உடனே டிஸ்மிஸ் போடணும், அவனுக்கு ஒரு சஸ்பெண்ட் லெட்டர் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் கொடுக்கணும். அதுக்கு அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். பாத்தியலா எப்படி எல்லாம் சூழ்ச்சி நடக்குதுன்னு. ஆனா வேலை என்னது? வாட்ச்மேன் வேலை தாங்க. வேலை என்னது? அதுக்கே ஆப்பு வச்சு எப்படி ஆமான் கஷ்டப்பட்டது பாத்தியாளா? ஆமேன். சத்தம் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். வாட்ச்மேன் வேலைக்கு, அரண்மனையில இருந்த வாட்ச்மேன் வேலைக்கு ஆப்பு வச்சுக்கு ஆமான் பிளான் பண்ணனா. ஆமேன். ஆமானுக்கு கையில இருந்த வேலையை எடுத்து கத்தர் யாரு கையில கொடுத்துட்டாரு? ஒரு அல்ல சொல்லுங்க பாக்குறேன். சத்தமா சொல்லுங்க பாக்கல பிரதர். இதெல்லாம் பாடம் பிரதர். நம்ம மேல இருக்கிய நமக்கு ஆப்பு வச்ச தொடங்கிட்டான்னா ஒண்ணு தெரியணும், ஒரு நாள் அவன் செய்யற வேலையை எடுத்து கத்த நம்ம கையில தருவார். ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா சொல்லுங்கம்மா, சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். அது தொழில் செய்யற இடத்துல இருந்தாலும் சரி பிரதர், நீங்க வேலை செய்யறது தொழில் செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் ஆப்பு வச்சு ஆரம்பிச்சுட்டான்னா அவன் செய்யறதும் சேர்த்து கத்தர் உங்க கையில் தந்துடுவார். ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். இது மட்டும் இல்ல, இனி இவனை தூக்கில போட்டு கொல்லணும்னு தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான். தூக்கு மரத்தை மாமன் என்ன சொல்லிட்டான்? ரெடி பண்ணிட்டான். இவனை இனி விட்டா சரியாவாது, இனி விட்டா சரியாவாது. தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான். அந்த தூக்கு மரத்தில், ஆமான் பண்ணின தூக்கு மரத்தில் யார் தொங்கனா? கடைசியில ஆமான் தான் தொங்கனா. ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கல. சத்தமா சொல்லுங்க பாக்கல பிரதர். கர்த்தருடைய திட்டம் நம்மை உயர்த்துவதாக இருந்தால் ஆமா இல்ல ஆமானுங்க அப்ப வந்தாலும் தடுக்க முடியாது. சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தர் நம்மளை உயர்த்தி மேல கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாருன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம தொழில் செய்யற இடத்துல கர்த்தர் நமக்கு புதிய புதிய வேலையை தந்து, தொழிலை தந்து, வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷனை தந்து உயர்த்தி உன்னதமான இடத்துல வைக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா ஆப்பு வைக்கிறதுக்கு ஆமான் இல்லாம அப்ப வந்தாலும் நடக்காது பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமுறை அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறை அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்ப நம்ம ஒண்ணு தெரியணும், கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிற வேளையிலே ஆரம்ப கட்ட வேலையில் இருந்தே பிரச்சனைகள் வரும். ஆரம்ப கட்ட வேலையில இந்த பிரச்சனைகள் வரும். கூட இருக்கிறவங்க கோல் முட்டுவாங்க, மேலதிகாரிட்ட சொல்லுவாங்க, அவன் அடுத்ததுக்கு சொல்லுவான், அங்க சொல்லுவான், இங்க சொல்லுவான். எவன் எங்க சொன்னாலும் நம்ம எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணும்? அப்பா கிட்ட சொல்லணும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அதிகாரி கிட்ட சொல்லும் போது நம்ம நேரம் நம்ம ராஜா கிட்ட சொல்லிடணும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அவன் உலக பிரகாரமான ராஜா கிட்ட சொல்லும் போது நம்ம அப்பா கிட்ட, நம்ம ராஜா கிட்ட பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா பிரதர். கர்த்தர் உயர்த்துவார் பிரதர். இன்னைக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நெருக்கடியாக இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை போராட்டமாக இருக்கலாம். ஆனால் ஒண்ணு தெரியணும், ஒரு நாள் கர்த்தர் எங்களை உயர்த்துவா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நம்புறீங்களா? கரமுயர்த்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தர்மியான காலை வேளையிலே ஒரு எளிமையான நிலைமையில, ஒரு குப்பையை போல, ஒரு புழுதியை போல அற்பமாக எண்ணுகிறப்பட்ட வேலையிலே, அற்பமாக பலர் பார்க்கக்கூடிய வேலையிலே, இந்த வேலைன்னு சொன்னாலே சிலருக்கு அலர்ஜின்னு எண்ணக்கூடிய வேலையிலே, அப்படி ஒரு வேளை கஷ்டப்பட்டவர்களாய், வேதனைப்பட்ட மனம் நொந்தவர்களாய் இந்த இடத்துல இருப்பீங்கன்னா கர்த்தர் நமக்கு வைத்த திட்டத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. ஆமென். ஆமானின் ஆவிகள் எத்தனை எழுப்பினாலும் கர்த்தர் நமக்கு வைத்த திட்டத்தை தடை செய்ய ஒரு ஆமானின் ஆவியாலும் முடியாது பிரதர். ஆமானின் ஆவிகள் எழும்புமான்னு கேட்டா எழும்பும், அது தூக்கு மரம் வரைக்கும் செல்லும். ஆனால் கர்த்தரின் திட்டம் தான் ஜெயிக்கும். ரல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஆமான் ஆமானின் ஆவிகள் எழும்பும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஆமானின் ஆவிகள் எழும்பும், ஆனால் கர்த்தரின் திட்டமே ஜெயிக்கும்.
ஆமென். என் உயர்வு என் கர்த்தர் கையில். என் உயர்வு என் கர்த்தர் கையில். அதற்கு விரோதமாக எந்த ஆமான் எழும்பினாலும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வது என் கர்த்தர். ஆமென். நீங்க செய்கிற வேலையா இருக்கலாம் பிரதர், நீங்க இருக்கிற அலுவலகமாக இருக்கலாம், நீங்க செய்கிற தொழில் செய்கிற இடத்துலயா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எவன் ஆப்பு வச்சாலும் சரி அவனுடைய ஆப்பை கர்த்தர் பிடுங்கிடுவார். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் பரத்துக்கு நிறைய கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் உயர்வு கர்த்தர் கையில். என் உயர்வு கர்த்தர் கையில். ஆமானின் ஆவிகள் வரும், ஆமானின் ஆவிகள் செயல்படும், என் கர்த்தரின் திட்டமே ஜெயிக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உயர்த்துவார்னு? ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக முதல்ல பார்த்தோம், அந்த ஆமானை கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்து எப்படி உயர்த்தி கொண்டு போன அதை பார்த்தோம். அதை படிப்படியாக கர்த்தர் செய்தார்னு பார்த்தோம். அப்படி கர்த்தர் படிப்படியாக செய்கிற வேளையிலே ஆமானின் ஆவிகள் எழும்பும் என்று பார்த்தோம். ஆமென். அவனுக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறும் என்று பார்த்தோம். கர்த்தரின் திட்டம் தான் ஜெயிக்கும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆமானின் ஆவிகளும் முறியடிக்கப்படும் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம இந்த ஆமானை கர்த்தர் இப்படி உயர்த்தி கொண்டு போனாரு. ஏன் அப்படி ஆமான கர்த்தர் கொண்டு போனார்? ஆமென். குப்பையில இருந்தவன, புழுதியில இருந்தவன, ஆமென், அடிமையா இருந்தவன வாட்ச்மேன் ஆக்கி, வாட்ச்மேனா இருந்தவன உள்ள ராஜாவுக்கு பேலஸ்ல ஒரு அதிகாரியா ஆக்கி, பேலஸ்ல அதிகாரியா இருந்தவன ராஜாவுக்கு அடுத்த இடம் வரைக்கும் கொண்டு போனாரு. ஏன் ஆமானுக்கு மேல இப்படி ஒரு கரிசனை? ஆமென். ஆமானின் இந்த உயர்வுக்கு என்ன காரணம்? ஆமான் அப்படி என்ன செய்தார் என்று பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா காரியங்களும் இந்த நாளிலே தியானிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அதை நான் இப்போது ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஆமானை கர்த்தர் உயர்த்தி அங்க வரைக்கும் கொண்டு போனார் இல்லையா, ராஜாவுக்கு அடுத்த வரைக்கும். மொர்தெகாயை கர்த்தர் வாட்ச்மேன்ல இருந்து உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த நிலை வரைக்கும் கொண்டு போனாரு. இதுக்கு இடையில மூல காரணமா இருந்தது யாரு? இடையில இருந்த ஆளு யாரு? யாரு? எஸ்தர். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதானே இல்லையா? எஸ்தர் அங்க இல்லாம இருந்திருந்தா இப்படி இவ்வளவு சீக்கிரம் படப்பட அங்க போயிருக்க முடியாது. ஆமென். அதுவும் கர்த்தருடைய திட்டம், அதுவும் கர்த்தர் திட்டம். ஆனாலும் நம்ம உலக பிரகாரம் மனிதர்களை பார்க்கும்போது உள்ள இருந்தது யாரு? யாருமா? எஸ்தர். எஸ்தர் யாரு? மொர்தெகாயின் மகள் அல்ல, இவன் மகளாக அவளை வளர்த்தான். மகளாக வளர்த்த நம் மகள்னு வைத்துக்கலாம். வேதத்தில் அப்படி அவன் மகளை போல வளர்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இவனை நாம் என்ன செய்துள்ளோம்? மகள் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஒரு பாயிண்டோட என்னை நிறுத்தினாலும் இதுல ஒரு சில சத்தியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கூர்மையாக கவனிக்கணும். இந்த ஆமானின் இந்த மேன்மையான காரணம், ஆமானின் மேன்மைக்கு காரணம் அவன் யார் மூலமாக வந்து அவனுடைய மகள் மூலமாக வந்தது. சாரி என்ன மன்னிக்கும், மொர்தெகாய். மொர்தெகாயின் இந்த உயர்வுக்கு காரணம் அவனுடைய மகள் மூலமாக வந்தது. மகள் மூலமாக ஏன் வந்துச்சுது? ஏன் மகள் மூலமாக வந்துச்சுது? மகள் யாரு? ராஜஸ்திரீ. புரியுதா சொல்ற? அவளுக்கு வேலை என்னது? பட்டம் என்னது? பட்டம் என்னது? ராஜஸ்திரீ. அவளுக்கு புருஷன் யாரு? புருஷன் யாருங்க? என்ன கடவுளே, ராஜா. புருஷன் யாரு? ராஜா. இன்னொன்னு, அவளுடைய வாழ்க்கையில் அவளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தது. ஆவிக்குரிய ஜீவியம் இருந்தது. நீங்க அதை அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாம். 4வது அதிகாரம் 16வது வசனம். 4வது அதிகாரம் 16வது வசனம். நீ இந்த காலத்திலே 4:16 16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து. எஸ்தர் சொல்றது 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணுங்கள் சொல்ற போதும். அப்ப இவ சொல்லி என்ன சொல்லி அனுப்புறா? உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்ற. அப்ப இவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் இது என்ன சொல்ல பாருங்க, நீங்க இப்ப என்ன கவனிங்க. மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார். அதுக்கு மூல காரணமாக இருந்தது
எஸ்தர். ஏன் அப்படி நடந்தது என்றால், எஸ்தருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திட்டமிட்ட வேலை அல்லது கர்த்தர் திட்டமிட்ட ஸ்தானத்தில் எஸ்தர் இருந்தாள். இந்த வார்த்தை கர்த்தர் திட்டம், அவளுக்கு நிர்ணயித்த கர்த்தர் திட்டமிட்டிருந்த ஸ்தானத்தில் எஸ்தர் இருந்தாள். இருந்தாளா இல்லையா? இருந்தாள். இரண்டாவது, அவள் கர்த்தர் நியமித்த வாழ்க்கை துணை எஸ்தருக்கு கிடைத்தது. கர்த்தர் நியமித்த வாழ்க்கை துணை எஸ்தருக்கு கிடைத்தது. மூன்றாவதாக, எஸ்தரின் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருந்தது. எஸ்தரின் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருந்தது. இந்த வேளையில் பிள்ளைகளும் இதை கவனிக்கணும். பெற்றோருடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால், பெற்றோருடைய வாழ்க்கை உன்னதமான நிலைமையில் இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகளும் கவனிக்கணும். 3 பாயிண்ட் பிள்ளைகள் கவனிக்கணும். ஒரு பெற்றோரின் வாழ்க்கை மேன்மையாக இருக்கணும்னா, ஒரு பெற்றோரின் வாழ்க்கை உன்னதமான நிலைமையில் இருக்குன்னா, பிள்ளைகள் கர்த்தர் நியமித்த நல்ல வேலையில் இருக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தர் நியமித்த வாழ்க்கை துணையையே பிள்ளைகள் தெரிந்தெடுக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக, பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இதுதான் முதற்படி. மொர்தெகாய் உள்ளே செல்லுவதற்கு காரணமாயிருந்த எஸ்தர், எஸ்தருக்கு ஏன் அப்படி, எஸ்தரால் ஏன் செய்ய முடிந்தது என்றால், கர்த்தர் நியமித்த நல்ல ஸ்தானத்தில் அவள் இருந்தார். கர்த்தர் நியமித்த நல்ல வாழ்க்கை துணை அவளுக்கு இருந்தது. அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நிலைமையில் இருந்தது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒன்றை கவனிக்கணும். உங்களுடைய பெற்றோரின் மேன்மையான அந்தஸ்தான வாழ்க்கை பிள்ளைகளுடைய இந்த 3 நிலைமைகளில் இருக்குது. நீங்க கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் உங்களுக்கு நிமித்த நல்ல வேலையில் இருக்கணும். நல்ல வேலையில் இருக்கு. இரண்டாவது, கர்த்தர் நியமித்த வாழ்க்கை துணையைத்தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உள்ள பிள்ளைகளுக்கு அழகல்ல. கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்த வாழ்க்கை துணை, தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் நியமித்த வாழ்க்கை துணை, அதைத்தான் தேவ பிள்ளைகள் தெரிந்தெடுக்கணும். மூன்றாவதாக, பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல நிலைமையில இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 இருந்ததுன்னா உங்களை பெற்ற பெற்றோருக்கு மனசு மேன்மையாக இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற வம்சத்தாரின் நடுவிலே, ஊர் நடுவிலே, மற்றவர்கள் நடுவிலே பெற்றோர் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இப்ப நான் மொர்தெகாய்க்கு வரேன். மொர்தெகாய்க்கு வரேன். இப்ப இந்த 3 நிலைமையில இருக்கணுமா வேண்டாமா? ஆனால் பெற்றோரின் கடமை என்ன தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தர் நியமித்த வேலையிலே கொண்டு வருவதற்கு, பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியமித்த வாழ்க்கை துணையை தேடுவதற்கு, பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு பெற்றோர் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் திரும்ப சொல்றேன், மொர்தெகாயின் உயர்வுக்கு காரணம் எஸ்தரின் நல்ல ஸ்தானம், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். அந்த வாழ்க்கைக்கு எஸ்தரை கொண்டு வருவதற்கு மொர்தெகாய் எஸ்தரை கவனிக்க வேண்டும், எஸ்தரை கண்காணிக்க வேண்டும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதல்ல மொர்தெகாய் செய்த வேலை, நான் உயர்வடைய வேண்டும் என்றால், இனி என் குடும்பம் உயர்வடைய வேண்டும் என்றால் என் பிள்ளை கையில் இருக்குது. என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்தாதான் என் குடும்பம் உயரும். என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை துணை இருந்தாதான் என் குடும்பம் உயரும். என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்தாதான் என் குடும்பம் உயரும் என்பதனாலே பிள்ளையை அவர் கவனித்தார், பிள்ளையை கண்காணித்தார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம படிக்க கேட்கலாம், ஒரு வசனத்தை படிக்க கேட்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
11வது வசனம். எஸ்தர் 2வது அதிகாரம் 11வது வசனம். எஸ்தருடைய சுக செய்தியையும் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய, அவளுக்கு நடக்கும் அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளையின் எதிர்காலம் என்ன, என் பிள்ளையின் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று அறிய மொர்தெகாய் நாடோறும் ஒவ்வொரு நாளும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் பிரதர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் பிரதர். ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. எஸ்தர் அங்க இருக்கிறா. இவ என்ன செய்வாரா? கன்னி மாடத்து முன்ன உலாவிட்டே இருப்பாரா? என்ன செய்தே இருப்பாரா? என்ன செய்தே இருப்பாரா? எதுக்கு? என் பிள்ளை நல்லா இருக்கிறாளா, என் பிள்ளை சுகமா இருக்கிறாளா, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறாளா, என் பிள்ளை மன மகிழ்ச்சியா இருக்குதா, என் பிள்ளை நல்லா படிக்குதா, என் பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்குமா, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளை என்ன செய்துட்டு இருக்கிறா, என் பிள்ளை என்ன செய்துட்டு இருக்கிறா, என் பிள்ளை எப்படி இருக்குது, என்ன செய்து என்று ஒவ்வொரு நாளும் அந்த அவள் இருக்கிற இடத்தை சுற்றி 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 அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். அப்போ பிள்ளைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருந்தாதான் பெற்றோரின் வளர்ச்சி அங்கதான் இருக்குது. பெற்ற பிள்ளைகள் கர்த்தன் வச்ச நல்ல ஒரு வேலையில இருந்துட்டாங்கன்னு ஒரு சந்தோஷம் உண்டா இல்லையம்மா? இருக்குதா இல்லையா? அந்த ஊர்ல தளர்ந்து நடக்க முடியுமா முடியாதா? ரெண்டு பிள்ளைகள் நல்ல கர்த்தர் நியமித்த நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை துணைகளோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கலாமா இல்லையா? நடக்கலாமா இல்லையா? ஆமா. பிள்ளைடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்குது. என் பிள்ளை நல்லா ஜபிக்கிறா, என் பிள்ளை நல்லா வேதம் வாசிக்கிறா, என் பிள்ளை சத்தியத்துல நடக்கிறா, என் பிள்ளை வசனத்தின்படி வாழ்கிறா, என் பிள்ளை சர்ச்சில் நல்லா பாடுறா, என் பிள்ளை சர்ச்சில் ஊழியம் செய்யறா, என் பிள்ளை சர்ச்சில் பணிவிடை செய்யறா, என் பிள்ளை சர்ச்சில் செயல் எடுத்து போடுறான், என் பிள்ளை சர்ச்சை தூத்து பெருக்கி கிளீன் பண்றானா அத போல ஒரு சந்தோஷம் இல்ல பிரதர், இல்ல பிரதர். ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அதுக்கு என்ன செய்யணுமா? பெற்றோர் பிள்ளையை கண்காணிக்கணும், கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு முடிச்சிடும் டைம்ல அந்த பாயிண்ட் இன்னும் முடியல. கர்த்தர் சித்தமாக இதை இன்னும் இந்த பாயிண்ட்லேருந்தே கண்டினியூ பண்ணுவேன். இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்க வேண்டி இருக்குது. முதல் பாயிண்ட்ல ஒரு சில நல்ல இன்னும் காரியத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. நமக்கு படம் கற்றுத் தருவதற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவதற்காக, நமக்கு மட்டும் இல்லை யாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத் தருவதற்காக கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறார். ஏனென்றால் நம் உயர்வு கர்த்தர் கையில் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நாம் சுபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல காரியங்களை கற்றுத் தருவார்.